ஸ்டிக்கி நோட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், நம்ம ஆஃபீஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து தான் அது வந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. ஆனால் அது வந்து ஃபெயில் ஆகிடுது. அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் வந்து ஒரு வீக் க்ளூவாக அமைஞ்சிருது. அதே கம்பெனியில் இன்னொரு எம்ப்ளாயி வந்து ஒரு ப்ராப்ளத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் புக்கு படிக்கிறப்போ புக் மார்க்கில் வைக்கிறாரு, புக் மார்க் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த வீக் க்ளூவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் க்ளூவை யூஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறாரு. அப்போ வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. அதே மாதிரி அதை திருப்பி எடுத்து அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு முடியுது. உடனே இதை வச்சு அந்த ஸ்டிக்கி நோட் அப்படிங்கிறத அவர் கொண்டு வராரு. அதான் ஃபேமஸ் ஆகுது. இது வந்து 3M அப்படிங்கிற கம்பெனியில் தான் இந்த ப்ராடக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி போஸ்டிட் நோட்ஸ் அப்படிங்கிறோம் நம்ம. இதில் அந்த கம்பெனி எப்படி இன்னோவேஷன்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்க்கு எம்ப்ளாயி இருக்குன்னா அதில் 1.5 ஹவர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ப்ராஜெக்ட் பண்ணி இன்னோவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறதுனால தான் அந்த கம்பெனி தொடர்ந்து இன்னோவேஷனில் இன்றைக்கி முதன்மையாக இருக்குது. நீங்களும் இன்னோவேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ட்ரீம் பிக் வித் டாக்டர் ஜே. ஐ எம் டாக்டர் ஜே, யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்.